ஸோ இப்போ தான் வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் பார்க்கும்போது தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 57.50. எவ்வளோ அட்டம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா 75. குவான்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து 34, குவான்ட்ஸில் வந்து 16, ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. 75 அட்டன் பண்ணி 57.50 தான் வந்திருக்கு. ஸோ அக்யூரசி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஓகே. ஸோ இது வந்து என்ன ப்ரோ கட் ஆஃப் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. வருஷம் வந்து 3000 வேக்கன்சி விட்டுட்டு இருந்ததை வந்து 600 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக அவங்க வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 65.50 கட் ஆஃப் ஓபிசிக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 66.75. வேறு வழியே இல்லை, ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இதான் வச்சு ஆகணும். ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட் சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 60.5 நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாமும் கொஞ்சம் இந்த வருஷம் ஈஸியாக தான் இருந்தது போன இதை விட. ஓகே. ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போய் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான், 0.25 பாஸ் ஆனாலும் பாஸ் தான். ஓகே, நம்மளோட கோல் அதுதான். ஓகே, அடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எஃபர்ட் போடணும். இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா இந்த நேரத்தில் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம் காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம சைடில் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து ஐபிபிஎஸ் அப்படி பண்ணுறாங்க, எஸ்பிஐ இப்படி பண்ணுறாங்க, எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சிஸ்டம் ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நம்ம சைடில் நம்ம ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. மற்றபடி வேறு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம கையில் இல்லை. ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பாஸ் ஆன எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ என்னோடது வந்து கண்டிப்பாக இந்த பிதி இருக்கிற எஸ்பிஐபிஓட இது வந்து நான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டை வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய சைட்லேருந்து என்னால் என்ன முடியுமோ அது நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பண்ணித்தரேன். ஏன்னா வந்து 60 மார்க் இருக்குது இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 60 மார்க் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்கோரிங் ஏரியா 60 மார்க் அப்படிங்கிறது. ஸோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, ஸோ கிளியர் ஆகிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிட போகுது, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். ரொம்ப வேலை ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, தைரியமாக இருப்போம், படிப்போம். ஓகே, டாட்டா, பை பை.